ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன vlog உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, என்னோட பர்த்டேக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த விலாகும் என்னோட பிறந்த நாளுக்கு ஒரு சூப்பரான ஒரு gift தாங்க வாங்கியிருந்தேன். யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி. ஸோ அதுவும் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கோயிலுக்கு போற விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வர்றோங்க. லாஸ்ட் இயர் எங்களோட வெட்டிங் டேக்கு வந்தது. அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்லைங்க. ஸோ இன்னைக்கு தான் கிளம்பலாம். ஏன்னா என்னோட பர்த்டே டியூஸ்டே வந்ததுனால என்ன பண்ணோம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் போல தாங்க கிளம்புனோம். இங்க ரொம்ப வெயிலா இருந்ததுனால, நாங்க வீட்ல இருந்து கிளம்பும்போதே ஒரு 7:00 ஆயிடுச்சுங்க. ஸோ சன்செட் ஆனதுக்கப்புறம் போய்க்கலான்னு கிளம்புனோம். ஸோ இங்க இந்த மாரி கோயிலுக்கெல்லாம் போனா தான் இந்த மாரி அழகா ட்ரெஸ் பண்ணி விட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு அவங்க அந்த பனியன் கிளாத்ல ஷர்ட், பேண்ட் போடுறதுனால, இந்த மாரி ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கவே முடிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. இந்த மாரி வயசுல தான் அழகழகா ட்ரெஸ் போட்டு பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கோயிலுக்கு போனா, ஒண்ணு நான் சாரி வியர் பண்ணுவேன். பாப்பாக்கு இந்த மாரி பட்டு பாவாடை, இந்த டாப் மாரி போட்டு விட்டுருவோங்க. அன்னைக்கு வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போனதுனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள பாருங்க, நம்ம ஊர் கோயில் பிரகாரம் எப்படி இருக்குமோ, எக்ஸாக்ட்டா அந்த மாரியே இருந்தது. எனக்கு நம்ம ஊர் கோயில் மாரியே சுத்தியும் சாமி வச்சிருப்பாங்க. ஆனா ஃபுல்லா கிளாஸால கவர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வெயில் ரொம்ப அடிச்சாலுமே உள்ள ஏசி போட்டிருக்கிறதுனால ஃபுல்லா கூலிங்கா தாங்க இருக்கும். ஸோ நாங்க பிரகாரத்த ஃபுல்லா சுத்திட்டு, நாங்க போன டைம்ல பாருங்க யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:00 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாமி கோயிலே ஒரு 8:30 மணி போல க்ளோஸ் பண்ற டைம் தான். நாங்க தான் லாஸ்ட்டுங்க. ரொம்பவே கூட்டமே இல்ல. ஒரு அளவுக்கு தான் ஒரு 10, 15 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் திருப்தியாக பிரகாரத்தை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு கோயில் நட சாத்துறக்குள்ளேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது பகலில் வந்திருந்தோங்க. சரி இந்த டைம் ஈவினிங் போல் வரலான்னு தான் கிளம்பியிருந்தோம். அந்த அன்னைக்கு போகும்போது என்னன்னா, ஐயர்கிட்ட நாங்கள் சா நானும் அவரும் சாமி கும்பிட்றதுக்காக பேசிகிட்டு இருந்தோம். அவங்க உடனே பார்த்துட்டு, "நீங்கள் என்ன கோயம்புத்தூர்காரங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு 2, 3 வார்த்தை பேசினாலே, "நீங்கள் என்ன கோயம்புத்தூர்காரங்களா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நம்மளோட தமிழ் ஸ்லாங் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. அவர் காங்கேயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அப்போ தான் இந்த லாஸ்ட்டாக கோயில் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுவாங்க போல இருக்குங்க. அது மங்களம் பாடுறதா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த பூஜை தான் நடந்துட்டு இருந்தது. கரெக்டாக நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பூஜை நடந்துட்டு இருந்தது. ஸோ திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என் பசங்க அங்கே இருக்கிற பூவை பறிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே 2, 3 கலர் பூ இருந்தது. எனக்கு 2 பேரும் எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மீனாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு பின்னாடி இன்னொரு கணபதி டெம்பிள் இருக்குது. லாஸ்ட் டைம் போனவங்க நாங்கள் அங்கே போகலை. எனக்கு அங்கே டெம்பிள் இருக்குன்னே தெரியாதுங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை, அதுக்கப்புறம் பொங்கல் டைமில் பொங்கல் வைக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்கன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு கோயிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. லாஸ்ட் டைம் போனவங்க கூட வெயிலாக இருந்ததுனால அவசரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். பீக் சம்மராக இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக 1 இயர்க்கு அப்புறம் தான் எகெயின் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ ஈவினிங் டைம்னால பசங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஐயரெல்லாம் பார்த்திங்கன்னா
நம்ம ஊர்லேருந்து வந்து தங்கி பண்ணுறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கோயிலுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துருவாங்க. வாழைமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு, செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ இதான் வந்து அந்த கணபதி டெம்பிளுங்க. நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவும் தம்பியும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக அங்கே விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப சன்செட் ஆனதுக்கப்புறம் செம சூப்பராக இருந்துச்சு வெதரு. கோயிலை சுற்றியுமே வந்து இந்த கோபுரம் 4 திசையிலையும் வச்சு செஞ்சுருந்தாங்க போல். இந்த ஒரு சைடில் மட்டும் இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சிலையெல்லாம் வந்து செஞ்சு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இந்த கோபுரம் ஒர்க்கு தான் போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்பும்போது தான் வந்து அப்போ தான் கொஞ்சம் பேரெல்லாம் கிளம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு நைட்டு அங்கேயே வந்து ஒரு 8:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப லேட் ஆனதுனால பாப்பாவும் தம்பியுமே அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் டைமில் பாருங்கள் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால சரி ஹோட்டல் போய் ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுத்துடலாம் தாங்க கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்தே டிராஃபிக்காக இருந்ததுன்னா 1.5 மணி நேரமே ஆயிருங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க. நாங்கள் போன டைம் வந்து எல்லாருமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நேராக வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சரவண பவனுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாப்பாவும் தம்பியும். ரொம்ப மேக்ஸிமம் வெளியே போயிட்டு வந்தாலே பசிக்க ஆரம்பிச்சிரும். சரி சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு ஃபுட்டு வாங்கி கொடுக்க தாங்க கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் மெயினாக இன்றைக்கி போனதுக்கு காரணமே என்னோடய பர்த்டே அன்றைக்கி வந்து சரி வெளியே போகலாங்கிற பிளான் இருந்துச்சு ஈவினிங் போல். ஸோ அந்த அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது, ஒரே நாளில் வந்து ரெண்டுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு வீக்கெண்ட் போல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து அந்த அன்றைக்கி நைட்டு என்னன்னு தெரியல மீல்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. ரொம்ப நாள் எனக்கு ஆசை தாலி சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த வகை வகையாக குழம்பு, கூட்டு, ரசம், அப்பளம் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ அதனால் நான் மீல்ஸ் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து பூரி மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம். பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணோன்னா ஹோட்டலுக்கு தாங்க போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனாலேயே வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச த்ரிவேணி ஷாப்புக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தாங்க அங்கே சாப்பிட்டேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து என்னன்னே தெரியல, நான் ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டேங்க அது மேலே. நம்ம ஊர் ரோட் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி தாங்க அங்கே செய்வாங்க. நானும் வந்து நிறையா ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ். பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. அந்த ஷாப்பில் தாங்க செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சுங்க, கிராசரி வாங்க வேண்டியது. வாங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், பக்கத்தில் அட் ஹோம்னு ஒரு ஷாப் இருந்தது. லாஸ்ட் டைம் போனவங்க இந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். செம சூப்பராக இருந்துச்சுங்களா. சரி உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதில் வந்து வண்டியில் வரும்போது லைட்டாக ஐஸ்கிரீம் பேண்டில் பட்டுருச்சுங்க. அதனால் நான் நடந்து வரமாட்டேன், என்னை காட்டில் தான் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தள்ளிட்டு வர சொன்னான். உள்ளே வந்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இறங்கிட்டான். ஏன்னா ஸ்ட்ராலரில் உட்காந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா இறக்கி விடுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஹாலோவின் ஃபங்க்ஷன் வரப்போகுதுங்க. அதனாலேயே வந்து ஃபுல்லாக அதை அந்த பொம்மை மாதிரியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த ஷாப்புக்கு போகும்போது டைம் வந்து 9 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் மட்டும்தான் உள்ளே இருந்தோம். இதை வந்து கடைன்னே சொல்ல முடியாதுங்க, ஒரு கடலுன்னே சொல்லலாம். அவ்வளோ இருக்குங்க திங்ஸு. ஒன்னொன்னுலேயும் அத்தனை கவுண்ட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, கடல் மாதிரி இருந்துச்சு. இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கே நமக்கு ½ டேக்கு மேலே ஆயிரும். எவ்வளோ அழகாக வந்து அந்த ஹாலோவினுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா ஐட்டம்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருந்துச்சு.
நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்கார் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்கு தேவையான பொருளுமே இங்கே இருக்குங்க. கிளியரன்ஸுமே போட்டிருந்தாங்க. அது கிச்சனுக்கு வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு யானை பொம்மை அழகா இருந்துச்சுங்க. அதை கையில் எடுத்துட்டேன். அவனும் பாப்பாவும் வந்து அவங்க தான் அந்த மிரர் இந்த சைடு இருக்குங்களா ஷெல்ஃபில், அதை பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட பாருங்க ஓடி ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு வேற அவன் கீழே போட்டுருவானோ அப்படிங்கிற பயம். ஏன்னா அது $20 அந்த யானை பொம்மை. அதுக்கப்புறம் நமக்கு லேடிஸ்னாலே வந்து இந்த கிச்சன் செக்ஷன் தாங்க. நான் எந்த ஷாப்புக்கு போனாலுமே கிச்சனில் வந்து ஏதாவது வைக்கிற மாதிரி அழகாக ஏதாச்சும் இருக்கா, புதுசாக ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். இது ஃபுல்லாகவே வந்து சர்வ் பண்ணுற ட்ரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு வுட்டில் வந்து ட்ரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சுங்க அந்த ஷாப்பில். உங்களுக்கு யாராவது டைம் கிடைச்சா அங்கே போய் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த போர்டு வேணா வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க வாஷர் ட்ரையருக்கு. டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஐட்டம்ஸ் எல்லாமே. நானுமே வந்து இதோட செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலைங்க. ஒவ்வொரு டைமும் வந்து டைம் ஆயிரும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவார். எனக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி ஹோம்னு அந்த மாதிரி இல்லைன்னா வெல்கம் அந்த மாதிரி இருக்கிறது வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. நான் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வுட்டு வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு. நம்ம இந்த வாலில் மாட்ட முடியாத மாதிரி இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸு, கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போவுமே வந்து தம்பிக்கு பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தான் அந்த செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னதான் நீ வாங்க போகிற, எல்லா செக்ஷனும் போகிற, ஆனால் எதை வாங்குவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கட்டர் போர்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து உட்டனில் ஒரு கட்டர் போர்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன், மீட் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேனுங்களா. ஸோ தனியாக வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தேன். நான் ஃபினிஷிங் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து தூக்குறேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப வெயிட்டுங்க. பார்க்குறதுக்கு தான் வந்து வெயிட்லெஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு வுட்டு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு, அதை விட ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. எங்கேயாவது கீழே போட்டுட்டோன்னா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியே வாங்கிக்கிறேன், இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி உனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதையே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. நான் இந்த கட்டர் போர்டு ஏன் சூஸ் பண்ணேன்னா கீழே வந்து அந்த ரப்பர் ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு கட் பண்ணும்போது மூவ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியும். ஒரு சிலதில் வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வந்து மாற்றி கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனலாக வந்து நான் இந்த கட்டர் போர்டு தாங்க சூஸ் பண்ணேன். செம சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒன்று என்ன ஆச்சுன்னா, நான் வாங்கிட்டு போய் கரெக்டாக பில் போட போகும்போது லைட்டாக வந்து இந்த மரம் வந்து வெடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிட்டன் கொடுத்துட்டு நான் வேறு ஒன்று வாங்கிக்கிட்டேன். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து எனக்கு இந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா இங்கே வந்து உட்டன் கரண்டி எல்லாமே நம்ம தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஸோ அதுக்காக தான் நான் தேடி பார்த்தேன். எல்லாமே வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குமான்னு பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. ஸோ நல்லபடியாக வந்து ஒரு உருப்படியான ஒரு திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 10 o'clock ஆகிடுச்சு. ஷாப் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயே நம்ம அங்கே இருந்தால் தள்ளி விட்டுருவாங்கன்னு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.